வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தமிழ் இலக்கணத்தில் சுட்டெழுத்துக்கள் ஆகும். சுட்டெழுத்துக்கள் என்பது ஒன்றை சுட்டி கூறுவது. அதாவது அந்த, இந்த, அவள், இவள், அவர், இவர் போன்று ஒன்றை சுட்டி கூறுவது சுட்டெழுத்துக்கள் ஆகும். சுட்டெழுத்துக்கள் 3. அ, இ, உ. சுட்டெழுத்துக்கள் 3 அ, இ, உ ஆகும். உ என்பது தற்கால நடைமுறையில் இல்லை. தற்போது அதிகமாக பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து அ, இ என 2 அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு என்று பல வகையாக பிரிப்பர். ஓகேவா? அதுல அகச்சுட்டு என்பது அவன், இவன், அது, இது போன்ற சொற்களில் உள்ள எழுத்துக்கள், அதாவது சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் உள்ளே இருந்து பொருள் தராது. ஆகையால் இது அகச்சுட்டு என்பர். புறச்சுட்டு என்பது அவ்வானம், இம்மலை போன்ற சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்கள் நீக்கினாலும் வெளியில் இருந்து மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும். ஆகவே இது புறச்சுட்டு என்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் அண்மை சுட்டு. அண்மை சுட்டு என்பது அருகில், அதாவது அண்மை என்பது அருகில் உள்ளவற்றை சுட்டி கூறுவது. இவன், இவள், இவர், இது போன்ற அண்மையில் உள்ளவற்றை சுட்டி கூறுவது அண்மை சுட்டு ஆகும். செய்மை சுட்டு என்பது தொலைவில் உள்ளவற்றை சுட்டி கூறுவது. அதாவது அவன், அவள், அவர், அது போன்று தொலைவில் உள்ளவற்றை சுட்டி கூறுவது செய்மை சுட்டு ஆகும். இந்த 4 வகை இல்லாமலும் சுட்டுத்திருபு என்று ஒரு வகை சுட்டெழுத்துக்கள் காணப்படுகிறது. இது சுட்டுத்திருபு என்பது அம்மரம், இவ்வீடு போன்ற புறச்சுட்டு எழுத்துக்களில் மாற்றம் பெற்று, அதாவது திரிபு அடைந்து, அம்மரம் மாற்றம் பெற்று அந்த மரம் என்றும், இவ்வீடு மாற்றம் பெற்று இந்த வீடு என்றும் சுட்டு திரிபாக நமக்கு பொருள் தருகிறது. இது போன்ற தமிழ் இலக்கண வகுப்புகளை தொடர்ந்து கற்க நீங்கள் மூவேந்தர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.